காகம் நம் தலையில் தட்டுவது நல்ல சகுனமா இல்லை கெட்ட சகுனமா? காகம் தலையில் தட்டுறனால என்னென்ன நடக்க போகுதுங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் என் சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் கொடுக்குற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வரும். காக்கா தலையில் தட்டுனா எல்லோரும் உடனே பயந்துருவாங்க. ஐயோ என்ன நடக்க போதோ. சில பேர் காக்கா தலையில் தட்டினா நமக்கு மரணம் வரும் அப்படிலாம் பயப்படுவாங்க. அந்த அளவுலாம் பயப்பட தேவையில்ல. ஆனால் காக்கா தலையில் தட்டுறது ஒரு கெட்ட சகுனம்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா அது காக்காவுக்கு ஏன் நம்ம தலையில் தட்டுதுன்னா, ஒன்று சனியினால் நமக்கு ஏதோ பிரச்சனைகள் வரப்போகுது, இல்லை நோய் நொடிகள் வரப்போகுது, இல்லைன்னா சனி தோஷம் வரப்போகிறதுங்கிறத முன்கூட்டியே சொல்கிறதுக்கு தான் காக்கா தலையில் தட்டும். நம்ம காகத்திற்கு சாதம் வச்சு நம்ம முன்னோர்களாக வழிபடுறனால முன்னோர்களுக்கு செய்கிற தர்ப்பணம் அந்த மாதிரி விஷயங்களில் ஏதாவது குறை இருந்தாலும் காக்கா தலையில் தட்டும். நம்ம முறையாக முன்னோர்களுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதை முறையாக அமாவாசை நாட்களில் தர்ப்பணம் கொடுக்குறதோ இல்லைன்னா சாப்பாடு கொடுக்குறதோ எந்த ஒரு பூஜையுமே பண்ணாமல் இருக்கிறதுனால முன்னோர்களோட சாபமும் வர்றனாலையும் முன்னோர்கள் ஆசீர்வாதம் இல்லைங்கிறத குறிக்கிறதுக்கும் காகம் தலையில் தட்டும். காகம் தலையில் தட்டுறனால ஏதாவது நோய் காக்காவுக்கு முன்னாடியே என்ன நடக்க போகுதுங்கிறத அறியறது எல்லா பறவை விலங்குகளுக்கு எல்லாமே உண்டு. அந்த மாதிரி நம்மளை கிராஸ் பண்ணும்போது நமக்கு எதாவது கெட்டது நடக்க போகுதுன்னா தலையில் தட்டிட்டு போகுங்கிறத சொல்கிறாங்க. அதனால் நம்ம தலையில் தட்டுச்சுன்னா ஒன்று நமக்கு ஏதாவது நோய் வரும், இல்லைன்னா நம்ம குடும்பத்தை சார்ந்தவங்களுக்கு ஏதாவது நோய் வருங்கிறதையும் குறிக்கிறதுக்கும் காகம் தலையில் தட்டும். இப்படி தட்டுறனால எந்த ஒரு பயமும் இல்லாமல் தட்டின உடனே உடுத்திருக்க துணியோடு போய் தலைக்கு குளிச்சிருங்க. தலைக்கு குளிச்சுட்டு ஒரு விநாயகர் கோயிலுக்கு போய் அருகம்புல் வாங்கி நல்லா அர்ச்சனை பண்ணுங்கள். மனதார வேண்டுங்க. எந்த ஒரு தோஷமும் எங்களை அண்டக்கூடாதுன்னு நல்லா வேண்டிக்கோங்க. வேண்டிட்டு முடிஞ்சால் பசுமாட்டுக்கு தானம் பண்ணுங்கள். இல்லைன்னா பிள்ளையார் கோயிலுக்கே பச்சரிசி, வெல்லம், பால் இதெல்லாம் வாங்கி கொடுங்க. இதுதான் ஒரு எளிமையான பரிகாரம். என் சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.